வணக்க மக்களே, பிக் பாஸோட லைவ் அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல பேர் இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல கால் போக மாட்டுது, நாட் ரீச்சபிள், அந்த நம்பரே இல்ல அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீங்க ஒரு நம்பருக்கு கால் பண்றீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்க பண்ற டைமிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு 100 கால்ஸ் 500 கால்ஸ் அட் டைம்ல வந்ததுன்னா டிராபிக் ஆயிரும். அந்த கால் லைன் ரொம்ப பிஸியா இருக்கும். கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு நம்பரே இல்லைன்னோ, நம்பரே கிடையாதுன்னோ அந்த மாதிரி வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க கால் பண்ணிட்டே இருங்க. இதுதான் மிக முக்கியமான கடைசி கட்ட நாள். யார் டைட்டில் வின்னர் ஆக வேணும், குறிப்பா பல சதிகள் நடக்குது. மக்களின் வின்னராக நம்ம ஒருத்தர் சூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்காங்க. கரெக்டா யாருக்கு போடணும்னு உங்களுக்கு தெரியும். மறக்காம எல்லாரும் ஓட்டு போட்டு காப்பாத்திருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, மிஸ்டு கால் கொடுத்துட்டே இருங்க அப்படின்றது, சோறு வாயிராதீங்க அப்படின்றத என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்ததா லைவ்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல பூர்ணிமாவும் மாயாவும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. எடிட்டர் பின்னிட்டாப்ல வேற லெவலான ஒரு சம்பவம், வெறித்தனம். ஒரே ஒரு நேமை வச்சு ஒரு மாஸ் பண்ண மூமெண்ட்னா வேற லெவல். என்ன பண்றாங்கன்னா, பூர்ணிமாவும் மாயாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது கேம்பெயின் ஓட்டுக்காக ஒரு கேம்பெயின் நடந்ததுல, அந்த கேம்பெயினை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி நீங்க என்ன பேசுனீங்க சொல்லுங்க, நான் சரியா பார்க்கல எபிசோட்ல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மாயா சொல்றாங்க, அது நான் எப்படி பேசணும்னா ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னேன். அவங்க பல விஷயங்கள் பேசினாங்க. நான் எப்படி சொல்லணும்னா, இந்த பிக் பாஸ் ஸ்டோரின்றது ஒரு படம் மாதிரி தான் நான் பாக்குறேன். படம் மாதிரி தான் நான் இந்த இதுவே சொன்னேன். நான் ரேங்கிங் டாஸ்க்ல என்ன சொன்னனோ, இது ஒரு படம் மாதிரி தான் இந்த ஷோவையே நான் பாக்குறேன். படத்துல என்ன, ஒரு ஹீரோ இருக்காருன்னா ஹீரோக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும். எப்படி ஹீரோக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும், அந்த படத்துல ஒரு ஹீரோ பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் நம்ம படத்துல பார்த்திருப்போம். அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவான். கடைசியில ஹீரோ தான் ஜெயிப்பான் அப்படின்றத அவங்க மீன் பண்றாங்க. சோ ஆனா ஹீரோக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனஸ்டியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா கேம் விளையாடி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த குவாலிட்டிஸ் ஹீரோக்கு ஜெண்டர் பேசிஸ் கிடையாது. ஜெண்டர் கிடையாது. எப்படி ஜெண்டர் பேசிஸ் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க. இப்படி ஹைலைட் பண்ணிட்டு இருக்க டைம்ல கேமராமேன் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. எடிட்டர், கேமராமேனும் எடிட்டரும் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. கேமராமேன் என்ன பண்ணிட்டாரு, இவங்க பேசிட்டு இருக்க டைம்லயே பாத்தீங்கன்னா கேமரா ஜூம் அவுட் ஆகுது. பாத்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோபால. ஜூம் அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அங்க அர்ச்சனா குளிச்சிட்டு இருக்காங்க போல. கரெக்டா அர்ச்சனா நேம் ஹீரோ, நியாயம் நேர்மை அப்படின்ற மாதிரி கடைசியில ஹீரோ ஜெயிக்கணும் போது, கரெக்டா ஹீரோக்கு நீங்க எந்த ஹீரோ பார்த்து ஓட்டு போடுங்க போது கரெக்டா அந்த கேமரா அர்ச்சனாவோட நேமை காட்டுது. இதுலயே தெரிஞ்சிருச்சு அந்த கேமராமேன் வேற லெவலியா, நீ சம்பவத்தை செஞ்சுட்டியா அப்படின்னு. ஹீரோ நியாயம் நேர்மை அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னா கேமராமேன் கரெக்டா ஹீரோ யாரு அப்படின்றது அர்ச்சனா தான் அப்படின்றது கேமராமேன் காமிச்சாரு. பாத்தீங்களா அந்த எடிட்டரு வெறித்தனம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல இந்த ஒரு சீனை பார்த்து. இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லைவ்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாட்டு போட்டு மெயின் டோர் வழியா விஜய் வர்மா வந்தாரு. இன்னொரு பக்கம் ஸ்டோர் ரூம் வழியா நிக்சன் வந்தார். விஜய் வர்மா உள்ள வந்தாரு. எல்லாரும் ஓகே, ஏன்னா அவர் ஒரு நாள் தானே உள்ளேயும் வெளியும் போய், அதனால அவர் அவ்வளவு அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாங்க. ரவீனா தான் கலாச்சிட்டாங்க. பிக் பாஸ் இவர் எதுக்கு எவிக் பண்ணிட்டு வெளியே அமிச்சிட்டு திரும்ப உள்ள கூட்டு வரீங்க, இங்கே வச்சிருக்கலாமே, எவிக் பண்ணிட்டு இங்கே வச்சிருந்திருக்கலாமே கூட்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு மொக்கையை போட்டு விட்டாங்க ஒரு பக்கம். அடுத்து ஆர்ஜே ப்ரோவா, ஏன்டா எனக்குலாம் மீன் போட்டீங்க, ஓட்டு போட்டு இருக்கிறதா, ஓட்டு போட்டிருந்தா நான் வீட்டுக்குள்ள இருந்திருப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஆர்ஜே ப்ரோவை கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் எல்லாரையும் கட்டுப்பிடிச்சிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. வினிஷா அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாங்கோ அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் தனியா இருக்காரு. அதை தவிர்த்து நிக்சன் போயிட்டு அந்த டிக்கெட் ஃபினாலே விஷ்ணுவோட டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு அது ஒரு விஷயத்த சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாரும் சூப்பரா அந்த 3 பேர், தினேஷ் மணி விஷ்ணு 3 பேர் சும்மா சூப்பரா கேம் விளையாடுறீங்க, வேற லெவலா இருக்குது. சோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், வெளியே பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு. மத்தபடி கேம் எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி 23 பேர்ல 5 பேர் வந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு வேற லெவல் நீங்கன்ற மாதிரி யாரு நிக்சன் பேசினதா இருக்கட்டும். அப்ப கூல் சுரேஷ் கவுண்டர் போட்டா, டே சீக்கிரம் போடா, டே அந்த கேங்ல போய் ஜாயின் பண்ணிருன்ற மாதிரி பயங்கரமா கலாயி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் வர்மா போயிட்டு அர்ச்சனா கிட்ட போயிட்டு எல்லாம் ஓகேவா, சரியாயிடுச்சா, இதுவாயிடுச்சான்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட போய் அந்த விஷயம், அர்ச்சனா ஒரு இஷ்யூ புல் ஸ்டாப் கமா இருந்ததுல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் வர்மா போய் பேசினதா இருக்கட்டும். அந்த விஷயம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மாயா அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாயா கூடயும் பேசி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நிக்சன் நிறைய பாட்டுக்கான ரெக்கார்டிங் வேலை நைட் எல்லாம் நடக்குதான், 3:30 மணி வரையும் வேலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு. எனிவே வீட்டுக்குள்ள வர்றது எதுக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வெளியே போய் பண்ணணும், நம்ம லைஃப்ல முன்னேறணும்ன்றதுக்காக தான் வருவாங்க. அந்த வகையில நிக்சனுக்கும் ஒரு விதமான வாய்ப்பு உருவாகி இருக்கு. அதுக்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது உண்மையான தகவல். அடுத்த லைவ்ல என்ன நடக்குதுன்றத அடுத்த வீடியோல சந்திப்போம் கைஸ்.